200% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா நீங்கள் அப்படி பார்ப்பீங்க. ஆல்ரெடி 100% ரிட்டர்ன் கொடுத்த பங்கு அதே 100% ரெப்ளிகேட் பண்ணுமானா சந்தேகம் தான். 1000 ரூபாய் 1 கோடி எப்போ ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது ஒரு தவறான அணுகுமுறை. இதை நான் சொல்லல, வாரன் பஃபெட் சொல்றாரு. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஒரு பங்குனுடைய விலைன்றது சந்தை நிர்ணயம் பண்ணுறது. மார்க்கெட்டில் இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் அந்த ஷேர் என்ன ப்ரைஸில் போகுன்றது நிர்ணயம் பண்ணுறாங்க. பங்குகளை வாங்கும்போது அந்த விலையை பார்த்து நீங்கள் வாங்குறது தவறு. ஒரு நிறுவனத்தை தான் நீங்கள் வாங்கணும். எந்த நிறுவனம் நல்ல நிறுவனம் அப்படின்னு பார்த்து அந்த நிறுவனத்தில் நீங்கள் உங்களுடைய பகுதி எவ்வளோ வேணாலும் போடலாம். நீங்கள் ஒரு 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10000 ரூபாய் எவ்வளோ வேணாலும் போடலாம். அன்னிலேருந்து நீங்களும் அந்த நிறுவனத்தில் ஒரு முதலாளி தான். ஸோ இந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். இதை நான் சொல்லலை, வாரன் பஃபெட் சொல்கிறார். 1000 ரூபா போட்டேன் அப்படின்னா அது 10,000 ஆகணும், லட்சம் ஆகணும், கோடிகள் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. ஆனால் லாங் டேர்மில் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், இன்வெஸ்டராக இருக்கும். நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, வாங்கினோடனே இறங்குது, நான் விற்றவனே ஏறுதுன்னு. நீங்கள் வாங்கணுன்னே இறங்க தான் செய்யும். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கடைசியாக பிச் பண்ணப்படுது. ஒரு நிறுவனத்துக்கு 40,000 கோடி ஆர்டர் கிடச்சிச்சுன்ற நியூஸ் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் போய் அந்த நிறுவனத்தை வாங்குவீங்க. ஆனால் நாங்களாம் இப்போ விற்போம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எப்போ வாங்குவாங்கன்னா நியூஸில் பார்த்தா வாங்குவாங்க, ஃப்ரெண்டு சொன்னால் வாங்குவாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னால் வாங்குவாங்க. இவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க? அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. 200 ரூபா வாங்கும்போது விற்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான். அந்த இடத்துல வாங்குறதை நிறுத்திடுவோம். அதே மாதிரி விற்கிறதும் ஒரு ரேஞ்சில் தான் விற்போம். ஈவன் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 200 வாங்கணும்னு 210, 220 போனோன்னே ஆஹா நம்மளும் வாங்கி ஏறுதே அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் 220 கீழே வந்துடும். ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ இருக்கு, P/E ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அந்த நிறுவனம் எவ்வளோ சம்பாதிக்குது, அந்த சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ மடங்களை இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 10 ரூபாய் சம்பாதிக்கிற நிறுவனத்தை நீங்கள் 100 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். வணக்கம் சார். வணக்கம். பங்குச்சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணணும், என்னுடைய பணம் வளரணும். குறிப்பாக சொல்லணும்னா நான் 1000 ரூபா போட்டேன் அப்படின்னா அது 10,000 ஆகணும், லட்சம் ஆகணும், கோடிகள் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. ஆனால் லாங் டேர்மில் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், இன்வெஸ்டராக இருக்கும். ஆனால் பங்குகளை எப்படி வாங்குறது அப்படிங்கிறது தெரியல. வாங்கினப்புறம் பங்குகள்லாம் இறங்குது, நம்ம கரெக்டாக விற்றப்புறம் பங்குகள்லாம் ஏறுது. இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ முதல்ல நான் பார்க்குற விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா, முதல்ல ஒரு பங்கு அதனுடைய விலையை பார்த்து வாங்குறது அப்படிங்கிறது சரியா? ஒரு பங்குனுடைய விலைன்றது சந்தை நிர்ணயம் பண்ணுறது. ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் அந்த ஷேர் என்ன ப்ரைஸில் போகுன்றது நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பங்குகளை வாங்கும்போது அந்த விலையை பார்த்து நீங்கள் வாங்குறது தவறு. ஒரு நிறுவனத்தை தான் நீங்கள் வாங்கணும். நீங்கள் பங்குகளை வாங்கக்கூடாது. உங்களுடைய ஒட்டுமொத்த அப்ரோச் டுவர்ட்ஸ் த மார்க்கெட் எப்படி இருக்கணும்னு சொன்னாக்கா, நீங்கள் ஒரு பங்கு வாங்குறதா இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் நீங்கள் ஒரு பகுதி ஓனராக இருக்கீங்க. இப்போது நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அவர் ஒரு கேமராமேனாக இருக்கார், அவர் வேலை செய்கிறாரு, அவருக்கான பிஸ்னஸ் பண்ணணும்னு மனசில் ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அவர் இந்த வேலையை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணி அது ப்ராஃபிட்டபுளாக வருமா இல்லையான்னு அவருக்கு தெரியாது. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுற ஆசை மனசில் இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணலான்னா, ஒரு நல்ல கம்பெனி, நல்லா ஓடிட்டுருக்கிற ஒரு பிஸ்னஸில் தன்னை போய் இணைச்சிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு வழி தான் இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட், பங்கு சந்தையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். நிறைய பேர் இதை புரிஞ்சிக்காமல் பங்கு சந்தையில் போனால் நீங்கள் முதல் சொன்ன மாதிரி 1000 ரூபாய் 1 கோடி எப்போ ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது ஒரு தவறான அணுகுமுறை. ஸோ ஒரு வியாபாரத்தில் நான் எப்படி ஒரு பங்குதாரராகுது, நான் எப்படி ஒரு ஓனர் ஆகிறது அப்படின்றதுக்கான ஒரு வழிமுறை இந்த பங்கு சந்தை. ஸோ எந்த நிறுவனம் நல்ல நிறுவனம் அப்படின்னு பார்த்து அந்த நிறுவனத்தில் நீங்கள் உங்களுடைய பகுதி எவ்வளோ வேணாலும் போடலாம். நீங்கள் ஒரு 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10000 ரூபாய் எவ்வளோ வேணாலும் போடலாம். ஏன்னா 1000 ரூபாயிலேருந்து 100 ரூபாய், 200 ரூபாயிலேருந்தே ஷேர்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ போடுறது மூலமாக உங்களுக்கு அந்த பகுதியோடைய ஓனர்ஷிப் உங்களுக்கு கிடைக்குது. அன்னிலேருந்து நீங்களும் அந்த நிறுவனத்தில் ஒரு முதலாளி தான். ஸோ இந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். இதை நான் சொல்லலை, வாரன் பஃபெட் சொல்கிறார். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனராக உங்கள் மென்டாலிட்டியை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா பங்கு சந்தையில் நீங்கள் வாங்கும்போது என்னென்னலாம் நீங்கள் பார்க்கணும், அவருடைய வார்த்தைகளே நம்ம பார்ப்போம். அந்த வியாபாரம் நீண்ட நாள் நடக்கக்கூடிய வியாபாரமாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அந்த வியாபாரம் நீண்ட நாள் நடக்கக்கூடிய வியாபாரமாக இல்லைன்னு எப்படி பார்க்கலாம்னா, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ அந்த வியாபாரம் எந்த இடத்துல இருக்குது, நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு பிடிக்குது, தொடர்ந்து வாங்குறீங்க. அப்போ ஓகே, இந்த பொருள் எல்லாரும் வாங்குறாங்க, இந்த மாதிரி நிறைய டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில், இந்த பொருளுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில், அப்போது இது கொஞ்சம் இந்த கம்பெனி நல்லா நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த நிறுவனத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இன்னும் நம்ம விலை பக்கமே நம்ம போகல. ஸோ முதல் அந்த வியாபாரம் நீண்ட காலம் நடக்குமா, ரெண்டாவது அந்த வியாபாரத்துக்கான தனிப்பட்ட குணங்கள் ஏதாவது இருக்கா. எப்படி சொல்கிறது, இதை வாரன் பஃபெட் மோட் அப்படின்னு சொல்லுவார், நம்ம அகழின்னு சொல்லலாம். ஒரு கோட்டைக்குள்ளே போனோன்னா ஒரு அகழி வெட்டி முதலெல்லாம் விட்டுருப்பாங்க. அந்த கோட்டைக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் என்ட்ரி ஆட முடியாது. அந்த மாதிரி இந்த வியாபாரத்துக்குள்ளே வேறு யாராவது உள்ளே வரத்துக்கு தடைகள் இருக்கா, அந்த மாதிரி தடைகள். இப்போ அவங்களால உடனே உள்ளே வந்துட முடியாது, நினச்ச உடனே இந்த மாதிரி இன்னொரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிட முடியாது. அந்த தடை இருந்தால் அந்த மோட் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த வியாபாரத்தில் இந்த பொருள் கிடைக்கிற விலைக்கு ஈக்குவலான ஒரு விலையில் இன்னொருத்தரால் இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியாமல் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். மூணாவது,
இந்த பொருள் விற்கிறாங்க இல்லையா, இதுக்கு சப்ஸ்டியூட் எதுவும் இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும். வேறு ஏதாவது சப்ஸ்டியூட் கிடச்சதுன்னா நம்ம எப்போவுமே மனநிலை என்ன, கம்மியாக கிடைக்கிற விலையை போய் நம்ம வாங்கிடுவோம், ரைட்டா? அதே மாதிரி இந்த வியாபாரத்துக்கு, இந்த பொருளுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கா? உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொன்னால் ஐஃபோன். இன்றைக்கி ஐஃபோன் 2 லட்ச ரூபா விற்றா கூட அந்த ஐஃபோனை வாங்கினா ஐஃபோனை தான் வாங்குவாங்க. ஸோ இந்த பிராண்ட் வேல்யூ. ஆனால் அந்த ஐஃபோன் தயாரிக்கிற விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் கம்பெனிக்கு அப்போ என்ன ஆகும், லாபம் அதிகமாகும். அந்த லாபம் அதிகமாகிற கம்பெனியில் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ண என்னாகும், நம்மளுடைய லாபமும் அதிகமாகும். அதுக்காக இப்போ ஆப்பிளில் போய் இன்வெஸ்ட் பண்ண முடியுமானா அது அமெரிக்காவுக்கு போகணும். இப்போ அது விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற நம்ம இந்திய பங்கு சந்தைகளில் இருக்க பங்குகளை பார்த்து எது இதெல்லாம் இந்த வாரன் பஃபெட் சொன்ன நீண்ட காலம் நிலைச்சிருக்கா, அந்த ப்ராடக்ட் அதுக்கு ஏதாவது ஒரு தனிப்பட்ட குணாம்சம் இருக்கா, 3வது அந்த விலை மற்ற ப்ராடக்டோட விலை கம்மியாக இருக்கா, இல்லை வேறு யாராவது ஏதோ விலை கம்மியாக கொடுக்க முடியாத இடத்துல இருக்காங்களா, 4வது இந்த ப்ராடக்ட்டுக்கு சப்ஸ்டிடியூட் எதுவும் வர முடியாத இடத்துல இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்துருங்க. அதுக்கப்புறம் விலையை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு நல்ல நிறுவனத்தை பார்த்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க சார். ஆனால் பெரும்பாலும் இங்கே தெரியாதவங்க, பங்குச்சந்தை பற்றி தெரியாதவங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, இங்கே ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பங்கை பற்றி நிறைய கேள்விப்படுறோம், நியூஸில் வருது, இல்லை வந்து ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு வெப்சைட்டில் படிக்கிறேன், இந்த மாதிரி பார்த்துட்டு இதை பற்றி நல்ல நியூஸ் வருது இல்லை, வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சரியான அப்ரோச்சா? இந்த அப்ரோச் போகிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன், உங்களுடைய வியூவர்ஸ்க்காக ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். பங்கு சந்தையில் இயங்குகிற நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனங்கள் எவ்வளோ நிறுவனங்கள் இருக்குது, ஒரு 5000 நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா ஒரே வழி நியூஸ் சேனலும் நியூஸ் பேப்பரும். உங்களுக்கு அந்த நிறுவனத்தை பற்றி நியூஸ் வருதுன்னா அது கடைசி இன்ஃபர்மேஷன், அதை தெரிஞ்சுக்கோங்க. அது முதல் இன்ஃபர்மேஷன் கிடையாது. முதல் அந்த நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எங்களை மாதிரி ரிசர்ச் அனலிஸ்ட் அந்த நிறுவனத்தை தொடர்ந்து அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா, எங்களுக்கு தெரியும். அந்த நிறுவனத்தை ஃபாலோ பண்ணுற பெரிய பெரிய ஹெச்என்ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் தெரியும். ஆனால் நியூஸ் எப்போவுமே கடைசியாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு வரும். நீங்கள் அதை பார்த்து வாங்க போனீங்கன்னா, நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, வாங்கினோடனே இறங்குது, நான் விற்றோடனே ஏறுதுன்னு. நீங்கள் வாங்கினோடனே இறங்க தான் செய்யும். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கடைசியாக பிச் பண்ணப்படுது. கடைசியாக உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி ஆர்டர் கிடச்சிடுச்சுன்ற நியூஸ் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் போய் அந்த நிறுவனத்தை வாங்குவீங்க. ஆனால் நாங்களாம் இப்போ விற்போம். ஏன்னா அந்த 40,000 கோடி ஆர்டர் கிடச்சதுக்கு ஆல்ரெடி அந்த நிறுவனத்துடைய விலையில் ஃபேக்டர் ஆயாச்சு. நாங்கள் விற்கணுன்னா எப்போ விற்க முடியும்? இப்போ நான் ஒரு நிறுவனத்தை 100 ரூபாவில் வாங்கிட்டேன், நான் எப்போ விற்கணும்? அதை 100 ரூபா தாண்டி மேலே ஏறணும், 200 ரூபாய்க்கு போனால் தான் விற்கணும். அப்போ 200 ரூபாய்க்கு விற்கணும்னா 200 ரூபாய் யாரோ ஒருத்தர் வாங்கணுமா இல்லையா? அது யார் வாங்குவா? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். அவங்க எப்போ வாங்குவாங்கன்னா நியூஸில் பார்த்தா வாங்குவாங்க, ஃப்ரெண்டு சொன்னால் வாங்குவாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னால் வாங்குவாங்க. இவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க? அவங்களும் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் 200 ரூபா வாங்கும்போது விற்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான். நீங்கள் வாங்கினோடனே உடனே இறங்கிடும். ஏன்? ஆல்ரெடி நியூஸ் ஃபேக்டர்ட் இன். எங்களை மாதிரி இருக்க ஆளுங்க எல்லாருமே விற்றுருவாங்க, நீங்கள் வாங்கிட்டே இருப்பீங்க. ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் வாங்க முடியாது. அதே மாதிரி இது ஒரு ரேஞ்சில் தான் நடக்கும். நான் வாங்குறது 100னா 100ல் போய் வாங்க மாட்டேன், 100லேருந்து 120ன்னு ஒரு ரேஞ்ச் வச்சுருப்பேன். அதுக்குள்ளே எங்கே வந்தாலும் நான் வாங்கிக்கிட்டே இருப்பேன். மாதம் எங்கே நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல வாங்குறத நிறுத்திடுவோம். அதே மாதிரி விற்கிறதும் ஒரு ரேஞ்சில் தான் விற்போம். 200லேருந்து 230ன்னு ஒரு ரேஞ்ச் வச்சுருப்போம். ஈவன் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 200ல் வாங்கணும்னு 210 220 போனோன்னே ஆஹா நம்மளும் வாங்கி ஏறுதே அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் 220லேருந்து கீழே வந்துடும். ஸோ இது இயல்பாக சந்தையில் நடக்கிறதுனால ஒரு நியூஸ் பேஸ்டாக மட்டும் நீங்கள் வாங்கக்கூடாது. உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். அந்த மாதிரி நியூஸ் பேஸ்டாக வருது இல்லையா, அதெல்லாம் ஒரு நோட் புத்தகத்தில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு அதை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்ததாக வந்து ஒரு பங்கு வாங்குறதுக்கு எது வந்து ரொம்ப ஆர்வத்தை தூண்டுது அப்படின்னா அந்த ரிட்டர்ன்ஸ் சார். நம்ம சொல்லிடலாம், நான் வந்து ரிட்டர்ன்ஸ் பார்க்கல அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஒரு நியூஸோ இல்லை ஏதாவது ஒரு மெசேஜோ இந்த பங்கு இத்தனை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குல்ல, இதை வாங்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு தோணுது. இதை எப்படி பார்க்குறீங்க? பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம் ஃப்யூச்சர்லேயும் நடக்கும் அப்படின்றதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. உதாரணமாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரிட்டர்னா எது ரொம்ப கன்வீனியே நீங்கள் பார்ப்பீங்கன்னா 200% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா நீங்கள் அப்படி பார்ப்பீங்க. ஆல்ரெடி 100% ரிட்டர்ன் கொடுத்த பங்கு அதே 100% ரெப்ளிகேட் பண்ணுமானா சந்தேகம் தான். அந்த நிறுவனத்தின் அடிப்படைகள் அந்த அளவு வலுவாக இருந்ததுன்னா கொடுக்கலாம். ஆனால் அதை அலச தெரியாமல் ஆல்ரெடி 100% கொடுத்துருச்சு, நான் இப்போ போய் வாங்குறேன், அப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்போ போய் நான் வாங்குறேன், இப்போ போனோன்னே இன்னொரு 100% கிடைக்கும், நான் வந்து வெளியில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அடுத்ததாக சார், நிறைய பேர் சொல்கிறது வந்து நீங்கள் சரியான விலை கொடுத்து வாங்கணும். அதாவது பங்குச்சந்தையில் நீங்கள் பணம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பார்க்குற பங்குகளை அப்படியே அதே விலையில் வாங்கிடக்கூடாது, நீங்கள் சரியான விலை கொடுத்து வாங்கணும். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வந்து ஒருத்தவங்க வந்து கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூவை கால்குலேட் பண்ணோன்னா DCFன்னு ஒரு டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அது ரொம்ப எலாபரேட்டான மெத்தட், அது எல்லாருக்கும் சரியான விதத்தில்
புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. நான் சிம்பிளான சில விஷயங்கள், சிம்பிளான சில மெட்ரிக்ஸ் இருக்குது. அதுக்கு ஸ்க்ரீனர் போன்ற தளங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்க்ரீனர் பயன்படுத்துகிறேன். நீங்கள் ஸ்க்ரீனர் போயிட்டீங்கன்னா screener.in அதுக்கு போயிட்டிங்கனாக்கா ஒரு நிறுவனத்தை போட்டிங்கன்னா நிறுவனத்தை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வரும். அந்த விலை வரும். விலை கூடவே இன்னொன்று உங்களுக்கு என்னென்ன விஷயம் நீங்கள் அதில் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். ஒன்று, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோன்னு இருக்குது. P/E ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அந்த நிறுவனம் எவ்வளோ சம்பாதிக்குது, அந்த சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ மடங்களை இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு எளிய உதாரணம் மூலமாக சொல்கிறேன் நான். இப்போ ஒரு நிறுவனத்துடைய சந்தை விலை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அதோடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 10 ரூபா அப்படின்னா P/Eன்னு பார்த்தீங்கன்னா 100/10. இப்போ P/E 10, அதாவது 10 ரூபா சம்பாதிக்கிற நிறுவனத்தை நீங்கள் 100 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்கா, ஒரு 10 வருஷம் இதை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா இந்த 10 ரூபா 100 ரூபா வாங்குறது அடுத்த 100 ரூபாய் தாண்டறதுக்கு இதே 10 ஆண்டுகள் ஆகும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ P/E ரேஷியோ ஒரு முக்கியமான ஃபேக்டர். இது செக்டரல் அப்படின்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரி மாறுபடும். இப்போது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய காமன் ஒரு மீடியன் PE இல்லை ஆவரேஜ் PEன்னு சொல்லுவாங்க. அது 25ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நிறுவனத்தை பார்க்குறீங்க, அதோடைய PE 10ன்னு இருந்ததுன்னா அப்போ 10லேருந்து 25 வரைக்கும் போகிறதுக்கான ஒரு ஹெட் ரூம் இருக்குது வளர்கிறதுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சில நிறுவனங்களில் PE கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்களால ப்ராஃபிட்டபிலிட்டி பண்ண முடியாது, அதனால் கம்மியாக இருக்கும். அங்கேயும் போய் நம்ம வாங்கிடக்கூடாது. ஒரு மேலோட்டமாக நான் சொல்கிறதுல இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதே ஒரு கெமிக்கல் செக்டர் எடுத்துக்கிட்டிங்க, அதோடைய ஆவரேஜ் PE 30ன்னா இப்போ அதில் இருக்கிற நிறுவனங்கள் 15ல் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நிறுவனத்தை போய் நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சிக்கலாம். அந்த நிறுவனம் நல்ல நிறுவனமான்றதை பார்க்கறதுக்கான வேறு பேராமீட்டர்ஸ் இருக்குது. பட் PE ஒரு ஒன் ஆஃப் த பேராமீட்டர். ரெண்டாவது, புக் வேல்யூன்னு சொல்கிறது இந்த நிறுவனத்துடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் விற்றுட்டு அவங்களுடைய கடனை அடைச்சிட்டா மீதி ஒரு அமௌண்ட் நிற்கும். இந்த அமௌண்ட் எவ்வளோ, இதை இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுத்தா எவ்வளோ வரும்னு பார்க்கணும். இப்போ விற்கிற விலையோட இந்த விலை ஜாஸ்தியாக இருந்தால் அந்த ஷேரை நம்ம வாங்கலாம். 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் கிடைக்குது, புக் வேல்யூ 200 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நிறுவனத்தை இழுத்து மூடிட்டா கூட உங்களுக்கு 200 ரூபா கிடைக்கும் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா. நீங்கள் வாங்குறது 100 ரூபா, ரைட்டா? அப்போது நீங்கள் இப்போ ஒரு 100 ரூபா ஒரு ஷேர் இருக்குது, புக் வேல்யூ வந்து 50 ரூபா வச்சுக்கோங்க. அப்போ நிறுவனத்தை இழுத்து மட்டும் உங்களுக்கு 50 ரூபா தான் கிடைக்கும். ஸோ அப்போ ப்ரைஸ் டு புக் வேல்யூ குறைஞ்சபட்சம் விற்கிற விலைக்கு ஈக்குவலாகவோ இல்லை அது கம்மியாகவோ இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஷேரை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் அந்த ஷேரை பற்றி மேற்கொண்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது, ஒரு நிறுவனத்தில் கடன் இருக்கக்கூடாது. டெட் டு ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம். அதாவது இவங்க வச்சிருக்க ஈக்விட்டினா இவங்க போடுற மூலதனம், கடன்ன்றது வெளியிலேருந்து வாங்குறது. ஸோ இந்த டெட் டு ஈக்விட்டி 1க்கு குறைவாக இருக்கும். அந்த ஸ்க்ரீனரில் இதெல்லாமே இருக்கும். 1க்கு குறைவாக இருந்தால் அந்த நிறுவனத்தை நீங்கள் வந்து முதலீட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம். அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்புறம் அனலைஸ் பண்ண நீங்கள் பார்க்கலாம். இது மூணுத்தையும் பார்த்த பிறகு நீங்கள் என்ன பார்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் சார், எல்லாமே வந்து சரியாக இருக்குது. அடுத்தபடியாக இந்த ஒரு பங்கில் என்ன பார்க்கணும்? ஆக்சுவலாக இந்த மெட்ரிக்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. இதை பார்த்துட்டு ஓகே, இந்த ஒரு 4 நிறுவனத்தை வந்து நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது 10 ஆண்டுகள் அந்த நிறுவனத்துடைய சேல்ஸ் ப்ராக்ரஸிவாக ஏறி இருக்கான்னு பார்க்கணும். வருஷம் ஒரு கன்சிஸ்டன்ட் வேலை ஏறி இருக்கணும். இப்போ 100 ரூபா, 100 கோடி, 200 கோடி, 300 கோடி அப்படி ஏறி இருக்கணும். இப்போ 100 கோடி முதல் வருஷம், அடுத்த வருஷம் 1000 கோடி, திருப்பி 200 கோடி, அந்த மாதிரி ஹேவாக்கா அதில் இருக்கக்கூடாது. ஸோ சேல்ஸ் ஏறின அதே அளவு ப்ராஃபிட் ஏறி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது ரெண்டையும் பார்த்துட்டிங்க. மற்ற நம்ம சொன்ன 3மே வந்து ஃபேவரபுளாக இருக்குன்னா அந்த நிறுவனத்தில் உங்கள் முதலீடை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். என்னுடைய முதலீட்டில் என்னுடைய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம், என்னை பொறுத்த வரைக்கும் 40%, அதை எடுத்து முதலீட்டுக்காக வச்சுருவேன். ஒரு மாதத்தில் 4 வாரம் இருக்குது. அந்த 40% 4ஆக பிரிச்சுருவேன். பிரிச்சுட்டு என்னுடைய ரேடாரில் வர கம்பெனிலாம் நான் அனலைஸ் பண்ணுறேன் இல்லையா, அந்த கம்பெனியில் இந்த 10%, இந்த வாரத்தில் 10%, இப்போ 4 கம்பெனி இருக்குன்னா இந்த 10% 4ஆக பிரித்து 4 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். 2வது வாரத்தில் இன்னொரு 10% போடுவேன். 3வது வாரத்தில் இதே கம்பெனிஸில் இதே 10%, 4வது வாரம் இதே மாதிரி போடுவேன். ஏன் 4ஆக பிரித்து போடுறேன்னா, சந்தை செயல்படுறது ஒரு ஏல முறையில் தான் செயல்படும். ஆக்ஷன் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஏலம் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஒருத்தர் 1000, 2000, 4000 கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த மார்க்கெட்டில் செயல்படுற கம்பெனியோட ப்ரைஸ்லாம் நிர்ணயிக்கப்படுறது ஆக்ஷன் முறையில் தான். ஒரு நாள் 100 ரூபான்னு இருக்க ஸ்டாக்கு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு நாள் 60 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே எந்த மாற்றமும் நடந்திருக்காது. சேல்ஸ் நல்லாயிருக்கு, ப்ராஃபிட் நல்லாயிருக்கு, கடன் இல்லை, புக் வேல்யூலாம் நல்லாயிருக்கு, ஆனால் கீழே விழுந்திருக்கும். இது ஒரு நல்ல வாய்ப்பு, போய் அந்த ஷேரை நம்ம வாங்கிக்கணும். ஆனால் இந்த வாய்ப்பு என்னைக்கு வரும்னு நமக்கு தெரியாது. இந்த மாதத்துக்கு நான் 40% முதல் வாரத்திலே போட்டேன் வச்சுக்கோங்களேன், மாதத்தோட கடைசி வாரத்தில் எனக்கு வாய்ப்பு வந்தால் என்னால் வாங்க முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி பிரித்து வாங்கும்போது இந்த வாய்ப்புகளை கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்போ நான் கம்மி விலையில் நான் வாங்குறேனோ என்னுடைய ரிட்டர்ன் ஜாஸ்தியாக இருந்தால் என்னால் பார்க்க முடியும். இன்னொரு உதாரணம், இப்போ நம்ம எல்லாத்தையும் மொத்தத்தையும் எடுத்துமே இந்த மாதமே வாங்கிட்டேன், அடுத்த மாதம் வாங்குறதுக்கு என் கையில் இல்லை, அடுத்த மாதம் இறங்கிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? அதனால தான் இது ஒரு தொடர்ச்சியான ஒரு செயல்பாடு. நீங்கள் காலையில் எழுந்த உடனே பல் தேய்ச்சி குளிச்சு ஆஃபீஸ் போகிறீங்கல்ல, அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு தொடர்ச்சியான செயல்பாடாக இருந்ததுன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ்
இந்த மார்க்கெட்டுடைய ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி உங்கள் ரிட்டர்ன்ஸ் அஃபெக்டே பண்ணாது. ஒரு கம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் போயிட்டுருக்கும். இது எவ்வளோ சின்ன பர்சன்டேஜாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இதை வந்து ஒரு நம்பர் டேர்ம்ஸில் நான் சொல்லலை. நான் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லலை. என்னுடைய வருமானத்தில் 40% நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு இதில் கேட்ச்னா 60% என்னுடைய மற்ற எல்லாத்தையும் நான் முடிச்சுக்கணும். என்னுடைய செலவு, என்னுடைய லக்ஸரி, சினிமா போகிறது, பசங்களோட சுற்றுறதுல ஆரம்பித்து எல்லாத்தையும் இதில் நான் முடிச்சுக்கணும். இந்த 40% நான் தொடவே கூடாது. இது என்னுடைய எதிர்காலத்துக்கானது. ஸோ இதை மாதிரி இந்த 60% என்னுடைய செலவுகள்லாம் முடிஞ்சதுன்னா 40% இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அவர் சொல்லிட்டாரே 40 தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா, அப்படி இல்லை. ஆரம்பிக்கும் போது 10% கூட ஆரம்பிங்க. ஒரு நல்ல ரேட் அப்படின்னா 30% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல ரேட். நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் அதில் 30% செலவுக்கு எடுத்து வச்சுட்டீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 வருஷத்தில் நீங்களே நம்ப முடியாத ஆச்சரியங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது ஒரு நிறுவனத்தில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பேசிக்காக எங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க சார். இன்னொரு பக்கம் என்ன ஒரு குழப்பம் இருக்குன்னா, எந்தெந்த பிஸ்னஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். இப்போ நம்ம வாங்கினப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வாங்கினப்புறம் நிறைய இறங்குது, பார்த்தா அதுக்கப்புறம் நிறைய நியூஸஸ் வந்து தெரிய வருது. ஸோ இதை வாங்குறதுக்கு முன்னாடியே கணிக்கிறது அப்படிங்கிறது எப்படி? நம்ம சொன்ன இதே பேராமீட்டர்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிபட்டுரும். இதெல்லாம் வந்து நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிடிபட்டுரும். ரெண்டாவது, எந்த கம்பெனி எல்லாம் வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு பணிகள் செய்கிறாங்களோ, உதாரணமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் நிறைய கடன் வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பணம் உடனே வந்து சேராது. ஏன்னா எல்லாமே அரசாங்க பணிகள். கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருஷம் ஒரு ரோடு போடணுன்னா ஒரே மாதத்தில் முடியாது. அது ஒரு 2 வருஷம் எடுக்கும். இப்போ அந்த 2 வருஷம் வரைக்கும் இவங்க தான் கையில் இருக்க பணத்தை போட்டுகிட்டே இருக்கணும். அந்த ரோடு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்த பிறகு தான் அரசாங்கம் பணம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அது வரைக்கும் இவங்க வந்து கையில் இருக்க பணத்தை எப்படி போட முடியும், மொபிலைஸ் பண்ண முடியும்னா இவங்க வந்து பாண்ட்ஸ் வெளியிடுவாங்க, கடன் பத்திரங்கள் மூலமாக பணத்தை திரட்டுவாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி கொடுத்து தான் ஆகணும். வட்டி கொடுத்தீங்கனாலே ப்ராஃபிட்டில் கம்மியாகும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது, டெலிகாம் கம்பெனிஸ். 2 விதமான செலவு அவங்க பண்ணியே ஆகணும். ஒன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ஏதோ ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, டவர் எடுக்க மாட்டேங்குது நிறைய இடத்துல. ஏன்னா அவங்க டவர் வைக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய செலவு இருக்குது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, டவர் வைக்கிறது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட ஆண்டுக்கு ஒரு முறை அந்த டவரை அவங்க நிர்ணயிச்சே ஆகணும். ஏன்னா லட்சக்கணக்கான பேர் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க புதுசாக. ஸோ அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த சேவையை கொடுக்கணுன்னா புதுசாக டவர் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு கேஷ் வேணும் கையில். கேஷ் இல்லைன்னா கடன் வாங்குவாங்க. ரெண்டாவது, நான் சொன்ன ஃபஸ்ட்டு ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டவர் உருவாக்குறதுக்கு. இன்னொரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, அது மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். புதுசாக எதுவும் உருவாகாது, உருவாக்கினதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஒரு செலவு பண்ணணும் அவங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எந்த கம்பெனியில் நிறைய இருக்கோ அங்கே நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இது மூலமாக எந்த புதிய வருமானமும் வராது. இப்போ நீங்கள் புதுசாக டவர் வைக்கிறீங்க, நிறைய ஒரு 1 லட்சம் பேர் உள்ளே வந்தாங்கன்னா வருமானம் அது புதுசாக வரும். பட் மெயின்டெனன்ஸ் கேபெக்ஸில் வருமானம் புதுசாக உள்ளே ஜென்ரேட் ஆகாது. இருக்கிறவங்கள தக்க வச்சுக்கணும், அதுக்குன்னே நீங்கள் அதை பண்ணணும். ஸோ அந்த கம்பெனியில் உள்ளே நுழையாமல் இருக்கிறது நல்லது. மூணாவது, என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கமே விலை நிர்ணயிக்கும் நீங்கள் வாங்குகிற பொருளுக்கும் நீங்கள் விற்கிற பொருளுக்கும். உதாரணமாக, நீங்கள் ஒரு வியாபாரம் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துல எங்கே கம்மியாக கிடைக்குதோ வாங்குவீங்க. விற்கும் போது எங்கே நிறைய விலை கிடைக்குதோ அங்கே விற்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு லாபம் வரும். ஆனால் உங்கள்கிட்ட வந்து இல்லை நான் சொல்கிற விலையில் தான் ரா மெட்டீரியல் வாங்கணும், நான் சொல்கிற விலையில் தான் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கும்? ஸோ அந்த மாதிரி நான் பார்த்தேன்னா சர்க்கரை ஆலைகள், ஏன்னா கரும்புக்கு அரசாங்கம் தான் விலை நிர்ணயம் பண்ணும். கரும்பு இவங்க விவசாயிகள்கிட்டேருந்து வாங்கணும்னா அரசாங்கம் நிர்ணயித்த விலையில் தான் வாங்கணும். அதே மாதிரி சர்க்கரையை நீங்கள் ரொம்ப ரேட் அதிகம் பண்ணி விற்க முடியாது, ஏன்னா அது பொதுமக்கள் எல்லாரும் பயன்படுத்துறது. அப்போது அரசாங்கம் சொல்கிற அந்த விலை பேண்டுக்குள்ளே தான் நீங்கள் விற்கணும். ஸோ அங்கே விற்கும் போது உங்களுக்கு லாபம் வந்து ரொம்ப குறையிறதை நம்ம பார்க்க முடியும். அதனால் அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு ஒரு சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர் போகாமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. என்னென்ன விஷயங்கள் வந்து பார்க்கணும், என்னென்ன விஷயங்கள் இருந்தால் நம்ம அதில் வந்து போக வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்தோம் சார். இன்னுமே கொஞ்சம் நீச் டவுன் பண்ணி இதெல்லாம் வந்து ரெட் ஃப்ளாக்ஸ், இதெல்லாம் இருந்தால் அந்த நிறுவனம் பக்கமே போகாதீங்க, நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட். இது ஒரு பயங்கரமான சீக்ரெட்டு. இதை நான் உங்கள் வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ஆக்சுவலாக நிறைய பேர் இதை வந்து சொல்லவே மாட்டாங்க, இதை பார்க்குறதே நிறைய பேருக்கு தெரியாது. அதே ஸ்க்ரீனர் தளத்தில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் எந்த கம்பெனி உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாரு இது வந்து டபுள் ஆகும்ப்பான்னு சொல்கிறாரு. நான் என்னுடைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். என்னுடைய நண்பர் வங்கியில் பணிபுரிகிறாரு. அவருக்கு வந்து ஒரு பெரிய புரோக்கர் ஃபார்ம்லேருந்து அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இவர் ஃப்ரெண்டு இங்கே ஒர்க் பண்ணுறவர் சொல்லியிருக்காங்க, இந்த கம்பெனியை வாங்குங்க, 5 ரூபா தான், 10 ரூபா போக போகுது, 1 இயரில் போக போகுதுன்னு சொல்லி வாங்க சொல்லியிருக்காங்க. அவர் என்கிட்ட இந்த கம்பெனி இந்த மாதிரி சொன்னாங்க, இப்போ 2 ரூபா போயிடுச்சு, அது என்ன நடக்குது பார் அப்படின்னாரு. நான் ஓப்பன் பண்ணோன்னே பிஇ ப்ரைஸு, இந்த பிபைஇ டெட்டு இதுக்கெல்லாம் போகவே இல்லை. நேராக நான் போனது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். அங்கே போனீங்கன்னா
4 விதமாக ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அதில் இருக்கும். யார் யார் இந்த கம்பெனியில் ஷேரை வச்சுருக்காங்கன்றது. ஃபஸ்ட்டு ப்ரொமோட்டர்ஸ் இருக்கும், 2வது FII இருக்கும், 3வது DII, 4வது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். FIIனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்களான்னு பாருங்கள். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒரு கம்பெனி நம்புகிறாங்கன்னா அந்த கம்பெனி ஒரு நம்பகமான கம்பெனின்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. 2வது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க யாருன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், LIC, பேங்க்ஸ், இவங்கெல்லாம் அந்த நிறுவனத்தில் முதலீடு வச்சுருந்தாங்கன்னா, அவங்களே வச்சுருக்காங்கன்னா அது ஒரு நம்பகமான கம்பெனி. இது ரெண்டும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். 3வது, இதெல்லாம் விட முக்கியம், அந்த ப்ரொமோட்டர்னால் அவர் தான் அந்த நிறுவனத்துடைய ஓனர். இப்போது அந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கை இருந்ததுன்னா அவர் அந்த நிறுவனத்தோட ஸ்டாக், அவர்கிட்ட இருக்க ஸ்டாக்கை விற்க மாட்டார். ஸோ நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ப்ரொமோட்டர் எவ்வளோ வச்சுருக்காருன்னு பாருங்கள். பர்சன்டேஜில் போட்டிருக்கோம். 73% வச்சுருக்காருன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. 2015, 2025 வந்து பாருங்கள். இன்கேஸ் 60%னா ஓகே, கிராஜுவலாக ஒரு 13% அவருடைய தேவைகளுக்கு விற்று வெளியில் எடுத்துருப்பார். இன்கேஸ் அப்போ 73% இருக்குது, இப்போ 31% இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த கம்பெனியை நிராகரிச்சிடலாம். ரைட்டா? ப்ரொமோட்டரே அந்த நிறுவனத்து மேலே நம்பிக்கை இல்லை, ஆரம்பித்தவருக்கே நம்பிக்கை இல்லைன்னா நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்? 2வது, அப்படியே கீழே பாருங்கள், அவர் விற்றது எல்லாம் ரீட்டைல் தான் வாங்கியிருப்பாங்க. FIIயோ DIIயோ வாங்கியே இருக்க மாட்டாங்க. அங்கே எது குறைஞ்சதோ அது ரீட்டைலில் கூடியிருக்கும். எல்லாத்தையும் சிறு முதலீட்டாளர்கள் தலையில் கட்டிட்டு அவர் போயிட்டார். என் நண்பர் சொன்னாருன்னு சொன்னா இல்லையா, அந்த 5 ரூபா ஸ்டாக்கு 10 ரூபா போகும்னு சொன்னாங்க. ஒரு பெரிய ப்ரோக்கிங் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க, அது 2 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு. நான் நேராக போய் பார்த்தேன். 1, ஃபஸ்ட் ரெட் ஃப்ளாக், FII இல்லை. 2வது, FII இல்லாத ரெட் ஃப்ளாக்னு நம்ம சொல்ல முடியாது, பட் ஒரு கன்சர்ன், FII இல்லை, DIIயும் இல்லை. ஒரு பெரிய ஒரு ப்ரோக்கிங் ஹவுஸ் சொல்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்டு வாங்காத ஸ்டாக்காக அவங்க சொல்கிறாங்க. 3வது, ரீட்டைல் இன்வெஸ்டர்கிட்ட தான் எக்கச்சக்கமான ஸ்டாக் இருக்குது. நான் போய் அந்த 10 ஆண்டுகள் முன்னாடி பார்த்தா 60% இந்த ப்ரொமோட்டர் வச்சுருக்காரு. இன்றைக்கி பார்த்தா 31% வச்சுருக்காரு. இது அப்படியே ரீட்டைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கம்பெனி எப்படி நம்ம வாங்குறது? இது ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போகிற ரொம்ப சுலபமாக இதை பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு, உங்களால் கட்டுப்படுத்தவே முடியல. அவர் இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் 100 ரூபாயில் வாங்கி அது 3 ரூபாய்க்கு போயிட்டுருக்கும். ஆனாலும் நீங்கள் இதுக்கெல்லாம் மயங்காமல் அங்கே போய் இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை பாருங்கள். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கன்சிடரபிளாக குறைஞ்சிருந்ததுன்னா டைரெக்டாக அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் பர்ஸுக்கு அதுதான் நல்லது. 2வது, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் குறைஞ்சு அது ரீட்டைலருக்கு போயிருக்குன்னா எல்லார் தலையிலையும் கட்டிட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கடைசியில் போய் லைனில் நிற்காதீங்க. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.